அருமையான கிரிக்கெட் ஆட்டம் முடிந்துவிட்டது. இந்தியா வெற்றி பெற்றதில் மனதில் மகிழ்ச்சி. ஆர்வத்துடன் எழுந்தேன். குளித்துவிட்டு இரவு உணவை ஒரு பிடி பிடித்து ஜாலியாக தூங்க வேண்டியதுதான் மிச்ச வேலையே. கதவு பக்கம் நின்றிருந்த கமலி, புளி உப்புமாவும் வேர்க்கடலை சட்னியும் பண்ணியிருக்கிறேன், வத்தல் வடாம் வேணுமா இல்ல கார பூந்தியே போதுமா என்றாள். கடை கார பூந்தியா? வேண்டவே வேண்டாம், வெங்காய வத்தல் பொரிச்சுடு என்றேன். சரி, அப்புறம் ஒரு விஷயங்க. சொல்லு. வினோத் இன்னும் கணக்கு பாடம் முடிக்கல. ட்ரிக்னாமெண்ட்ரி உங்கள் சப்ஜெக்டு தான், நீங்கள் சொல்லித்தர முடியுமா? அரை மணி நேரம் மட்டுமே போதும், ஈஸியாக கற்றுப்பான் என்றாள். குரல் அழுத்தத்தில் நானா என்றேன். அவள் மெல்ல தலையாட்டினாள். விளையாடுறையா கமலி? வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் நிம்மதியா கிரிக்கெட் டிவி தூக்கம்னு இருக்கேன், அது பொருட்களையா உனக்கு? நான் என்ன உன்னை மாதிரி துக்கடா கம்பெனி சூப்பர்வைசரா? 5 நாள் கழுதை மாதிரி மல்டிநேஷ்னல் கார்ப்பரேட்ல உழைப்பை கொட்டியாகணும். வீட்டில் மட்டும்தான் கொஞ்சம் ஓய்வு, அதையும் கெடுக்கணும்னு நினைக்காதே, புரிஞ்சுதா என்றேன். ஐயையோ, அதெல்லாம் இல்லைங்க, இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். மற்ற பாடங்களையெல்லாம் நானே சொல்லி கொடுத்துருவேன். சிபிஎஸ்சி கணக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. சரி, ஓகே, நானே பார்த்துக்கிறேன், சடாரென சொல்லிவிட்டு தலையை குனிந்து நடந்தாள். எனக்குள் ஒரு சந்தோஷம். பின்ன என்ன, ஒரு ஆணாக பிறந்ததில் இந்த அளவு சுதந்திரம் கூட இல்லை என்றால் எப்படி? செய்யட்டுமே, அவளொன்னும் மக்கு இல்லையே. தானே படித்து தெரிந்து வினோத்துக்கு சொல்லி தரட்டும். வீட்டில் நான் தான் ராஜா, நான் வைத்ததுதான் சட்டம் இங்கே. என்ன இருந்தாலும் அவளின் ஆணைகளை நிறைவேற்ற வேண்டிய அடிமைதான். கமலி, இதோ வர்றங்க. இல்லை, நாளைக்கு ஆஃபீஸ் போகும்போது அப்பாவை பார்த்துட்டு வரலாம்னு இருக்கேன். ரிஷிகேஷ் ஹரித்வார்னு 2 மாதம் டூர் முடிச்சுட்டு வந்திருக்காருல்ல, அப்பாவுக்கும் சேர்த்து லஞ்சு கட்டி கொடுத்துடு என்றேன். ஏங்க, நானும் வரட்டுமா அப்பாவை பார்க்க? அதெல்லாம் வேண்டாம், நீ தனியாக போயேன், எனக்கு இந்த வாரம் முழுக்க எக்கச்சக்கமாக வேலை இருக்கு. சரிங்க. மறுபடியும் மகிழ்ச்சி அலையில் நான். அப்படி ஒன்றும் வெட்டி முடிக்கிற வேலை எதுவும் இல்லை. சொல்லப்போனால் என் குழுவில் புதிதாக 2 பேர் சேர்ந்திருக்கின்றனர். கொஞ்சம் சுலபம்தான். ஆனால் அவள் சொல்லி நான் செய்துவிட்டால் எப்படி என் கௌரவம் என்ன ஆகிறது? நான் சொல்லி அவள் செய்ய வேண்டும். இதுதானே ஆணின் மதிப்பு. இது அப்பாவிடமிருந்து கற்றுக்கொண்டதுதான். அம்மா இல்லத்தரசி வீட்டை பளிங்கு போல வைத்திருப்பாள். அதாவது வைத்த இடத்தில் இருக்கும். இல்லையென்றால் துவசம் செய்து விடுவார் அப்பா. சாப்பாடு பரிமாறும் பொழுது பக்கத்திலேயே நிற்பாள். தட்டில் ஒரு ஸ்பூன் அன்னம் கூட கூடுதலாய் விழுந்து விடக்கூடாது. ரசம் லேசாக கலங்கி இருக்கக்கூடாது. கத்திரிக்காயும் வாழைக்காயும் எல்லாம் சரியான பதத்தில் வெந்திருக்க வேண்டும். கொஞ்சம் சுவை மாறிவிட்டாலும் தட்டு பறந்துவிடும். அப்பாவின் உடைகள் லாண்ட்ரி சுத்தத்தில் இருக்க வேண்டும். குளித்து வரும் பொழுது துண்டை நீட்ட வேண்டும். கேட்டு கேட்டுதான் மெனுவெல்லாம் சமைக்க வேண்டும். எதற்குமே எதிர்வார்த்தை பேசக்கூடாது. அம்மா போலவே நான் கமலியையும் மாற்றிவிட்டேன். வீடு அமைதியாய் இருக்கிறது. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அம்மா வளர்த்த பவளமல்லி மரம் வழக்கம் போல பூக்களை சொரிந்திருந்தது. தோட்டம் அடர்ந்து காடாகி தென்னை மர ஓலைகள் எல்லாம் விழுந்து பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. பாப்பா ரகு, வா வா என வரவேற்றார் அப்பா. திடுக்கிட்டு நிமிர்ந்து, எப்படிப்பா இருந்தது யாத்ரா? கங்கை ஓடும் ரிஷிகேஷ் ரொம்ப அழகு இல்லையா? பாதி ஆளாக மாறிப்போய் இருந்தார் அப்பா. அம்மாவின் ஹஸ்தியை எடுத்து கிளம்பிய போதே இளைத்துத்தான் இருந்தார். அது வயோதிகத்தின் தன்மை என நினைத்தேன். ஆனால் இந்த 2 மாதங்களில் நூலாக இளைத்து போய்விட்டார் அப்பா. உடலை விட முகம் இன்னும் ஒடுங்கி கண்கள் குழியில் விழுந்து கிழவர் போல் ஆகிவிட்டார். காஃபி குடிக்கிறியாப்பா? இல்லை, குடிச்சிட்டேன். இதில் சாப்பாடு இருக்கு, கமலி கொடுத்தாள். கமலி வரலையா என்றார். வரேன்னு சொன்னா நான் தான் தனியாய் போய்க்கோன்னு சொல்லிவிட்டேன். என்னப்பா இது, ரொம்ப சோர்வா களைப்பா இருக்கீங்க. பயணத்தால் இப்படி ஆகுமா? நல்ல டிராவல் ஏஜென்சி தானே புக் பண்ணியிருந்தது. சாப்பாடு வண்டி எல்லாமே நல்ல தரமாகத்தானே இருந்திருக்கும் என்றேன். அம்மா இறந்த போது கூட தனியாக இருந்து சுதந்திர வாழ்க்கை வாழ்கிறேன் என தைரியமாகத்தான் இருந்தார் அப்பா. ஆங்கில நாவல்கள் படித்து ஈரான் படங்கள் எல்லாம் பார்த்து என் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறேன் என்று அப்பா கூறிய போதும் நான் எதுவுமே வற்புறுத்தவில்லை. ஆனால் தனிமை அவரை இப்படி கடுமையாக பாதித்திருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை ரகு. எங்கே போனால் என்ன, நம்ம மனசும் கூடவே தானே வரும். அது கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில்தான் சொல்ல முடியவில்லை என்ற பொழுது அவர் குரல் அடித்தொண்டையிலேயே தங்கிவிட்டது. அப்பாவா இது? அந்த கம்பீரம் எங்கே போனது? டெரர் போல வீட்டில் சிங்கமாக வளைய வந்த தோள்களெல்லாம் எங்கே?
ஒரு வார்த்தை சொன்னாலே அரச கட்டளை போல ஒலிக்கும். அந்த தன்னம்பிக்கை எங்கே போனது? தப்பு பண்ணிட்டேன் ரகு, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அம்மா விடாம சிரிக்க விடாம நான் மோசம்டா, ரொம்ப மோசம் என்றவ சட்டென விம்பி அழுதார். என்னப்பா சொல்றீங்க? தப்பா? என்னப்பா தப்பு? இது அற்புதமான வீடுப்பா, அருமையான நினைவுகள் தந்த வீடு. நீங்க நான் அம்மாவும் சந்தோஷமாக வாழ்ந்த வீடு. கோவில் மாதிரி இங்க யாருமே தப்பு செய்ய வாய்ப்பே இல்லையேப்பா. அம்மா யாருடா ரகு? அவள் ஒரு தேவி, வனதேவதை. அழகுலையும் குணத்திலையும் திறமையிலும் அவள் பக்கத்தில் யாருமே வர முடியாது. எனக்கு கிடைத்த பொக்கிஷத்தை நான் கொத்தடிமையை விட மோசமா நடத்தினேனே. அப்பா என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, சின்ன வயசு, ஆண் மிதப்பு, உடம்பு பூரா ஆதிக்க திமிர். அவளோட ஆகிருதியை பார்த்து உள்ளுக்குள்ள ஒருவித பயம். அதை திமிரா வெளிப்படுத்தி என் பயத்தை தீர்த்து கொண்டேன். சாதாரண குமாஸ்தா வேலைதானே பார்த்தேன். என்னவோ மைசூர் மகாராஜா மாதிரி வீட்டில் தெனாவட்டு காட்டினேனே. என்னோட டார்கெட் அவளை அடக்கி வச்சு சந்தோஷப்பட்டேன். அம்மாதான் பாவம். பெண் என்பவள் எப்பவும் அடங்கித்தா போகணும்னு அவளைவே நம்புற அளவுக்கு பயத்தை காட்டினேன். எதிர்பேச்சு பேசினாலே செருப்பு பறக்கும்னு அவளை பதட்டத்திலேயே வச்சிருந்தேன். பாவம், அவள் அஞ்சி நடக்கும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள குரூரமா சந்தோஷப்பட்டேன். ஆனால் இந்த அந்திம காலம் என்னை கேவலமா பார்க்கிறதுடா. நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு கேக்குது. தான் உயிரோடு இருந்தபோது கேட்காத நியாயங்களை அம்மா இறந்த பிறகு மௌனமாக கேட்கிறாள். முகம் மூடி குலுங்கி குலுங்கி கதறினார் அப்பா. எனக்கு உடல் லேசாக நடுங்கியது. ரகு, ஆணாக இருக்க அதிகாரம் போதும், ஆனால் கண்ணியமான கணவனா இருக்கணும்னா ரொம்ப முக்கியமானதே பொறுமைதான். நான் அப்படி இல்லையே. அவள் அருமை புரிஞ்சு அன்பா நடந்திருந்தால் இந்த தனிமை எனக்கு ஆதரவாக இருந்திருக்கும். அவள் தெய்வ பெண்ணாக என் கனவுகளில் வந்திருப்பாள். இனிமையாக பேசியிருப்பாள். ரகு, என்னை பார்க்க எனக்கே அசிங்கமா இருக்குதுடா. ஒன்று சொல்லட்டுமா ரகு? என்னங்கப்பா? நம் சந்தோஷங்களுக்கும் துக்கங்களுக்கும் நாம தான் காரணம். இதை புத்தனும் வள்ளலாரும் சொல்லும்போது நமக்கு புரியல. ஆனால் அனுபவங்கள் நல்லா கன்னத்தில் அரைஞ்சு பளிச்சுன்னு சொல்லி கொடுக்கும்போது தான் மண்டையில் உரைக்கிறது. உனக்கு ஒன்று சொல்கிறேன்டா, கமலியும் அம்மா மாதிரி நட்சத்திரம். அவளை அடக்கி அச்சுறுத்தி நீ சந்தோஷப்படலாம். ஆனால் அது எல்லாமே தற்காலிகம்தான். ஆனால் அன்பும் நம்பிக்கையும் ஆதரவுமாக அவளிடம் இருந்தால் அதுதான் நிரந்தர இன்பம் கொடுக்கும். என் நிலை உனக்கும் வரக்கூடாதுடா. கமலை உனக்கு இன்னொரு அம்மாவா பேரன்பை காட்டுவாள். புரிஞ்சுதாய் என்று ரகுவிடம் கேட்கும் பொழுது கண்களில் பெருக்கெடுத்த கண்ணீரை மறைத்து பொறுமையாக தலையாட்டினேன். கமலியிடம் அதிகாரத்தை காட்டாமல் அன்பாக இருக்க வேண்டும், அவளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு அப்பாவிடம் விடைபெற்று வீட்டை விட்டு கிளம்பினேன். இன்று முதல் கமலிக்கு நல்ல கண்ணியமான கணவனாக இருக்கப் போகிறேன். நீங்கள் எவ்வாறு இருக்கப் போகிறீர்கள்? நண்பர்களே, நம் வாழ்க்கை துணையிடம் அதிகாரத்தை காட்டாமல் அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருந்தால் நம் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதுவே நாம் அவர்களிடம் அதிகாரத்தை காட்டி அடக்கி ஆள நினைத்தால் அவர்கள் சென்ற பின் அந்த வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கும். தனிமையே நம்மளை வதைத்து கொன்றுவிடும். அன்பை செலுத்துவோம், வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.